அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில் தமிழர்களுக்கு எதிரான கிங்டம் திரைப்படம். கொந்தளித்து திரையரங்குகளை முற்றுகையிட்ட நாம் தமிழர், திரையரங்கு காட்சிகளை ரத்து செய்த திரையரங்க உரிமையாளர்கள், என்ன நடந்தது? இந்த எல்லாம் பத்தி தான் இன்றைய காணொளியில நாம பார்க்க இருக்கிறோம். ஒரு ஓடாத மொக்க திரைப்படத்திற்கு தேவையில்லாம பப்ளிசிட்டி கொடுத்து அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஓடாத திரைப்படத்தை ஓட வைப்பதற்கான விளம்பரத்தை நாம் செஞ்சிடக்கூடாது என்பதில் ரொம்ப எச்சரிக்கை உண்டு. இந்த கிங்டம் திரைப்படமும் ஒரு ஓடாத ஒரு மொக்க திரைப்படம் தான். ஆனால் தமிழ்நாட்டில், ஆந்திராவில் தியேட்டரில் என்ன பார்க்குறாங்களோ அதைத்தான் வரலாறாக நினைக்கின்ற பெரும்பாலானோர் இருக்கின்ற நிலைமை இருக்குது. அப்படிதான் இந்த கிங்டம் திரைப்படத்தில் வரலாறாக பதிவு செய்யப்படுகிற சில மோசமான விஷயங்கள் பிற்காலத்தில் உண்மையான வரலாறா மாற்றப்படுகிற அபாயம் இருக்கிறனால தான் இந்த திரைப்படத்தை குறி வச்சு எதிர்க்க வேண்டியிருக்கு. திரைப்படங்களில் தோன்றியதெல்லாம் வரலாறா நம்புகிற விபத்து தமிழ்நாட்டில் அடிக்கடி நடந்து வருது. உதாரணமாக நம்ம சொல்லலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு திரைப்படத்தை சொல்லலாம். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அந்த காட்டப்படுகிற அந்த கட்டபொம்மன் என்பவர் ஒரு குறுநில மன்னர். அவர் இப்படியெல்லாம் ஆங்கிலேயரை ஏற்று பக்கம் பக்கமாக தமிழில் வசனம் பேசியிருப்பாரா, ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அடுக்குமொழி வசனங்களை பேசியிருப்பாராங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு எப்போதுமே எழுவது உண்டு. ஆனால் இது ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் நம்பப்பட்டு வருது. அதே போல தான் இந்த கிங்டம் திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிரான ஒரு வரலாறு தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இந்த படத்தோட கதையை நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பூர்வ குடியை அழிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேயர்களுக்கும் அந்த பூர்வ குடியை சேர்ந்த போர் வீரர்களுக்கும் நடக்கிற சண்டையிலிருந்து தான் இந்த படம் தொடங்குது. அப்போ அந்த பூர்வ குடியை சேர்ந்த ஒரு கூட்டத்தை கப்பலில் ஏற்றி அவங்க கடல் தாண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடல் தாண்டி போகிற கூட்டம் இலங்கையில் சென்று சரணடைந்து அந்த ஈழப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு வரதா காட்சி அமைப்பு. அதற்கு பிறகு 1991க்கு படம் வந்துடுது. இதில் விஜய் தேவர்கொண்டா ஒரு கான்ஸ்டபுளாக வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவர் ஒரு காட்சியில் ஒரு வயசானவரை தாக்குகிற மேலதிகாரியை தடுத்து நிறுத்தி இவர் அந்த மேலதிகாரியை அடிச்சு போடுறாரு. அதனால் அந்த மேலதிகாரி இவரை எச்சரிக்கை வந்து இவருக்கு இருக்கிற அந்த வேகத்தையும் சுறுசுறுப்பையும் பார்த்துட்டு ஒரு ஆப்ரேஷனுக்காக இவரை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. அதற்கு என்ன காரணம்னா, விஜய் தேவர்கொண்டாவுக்கு சின்ன வயசில் ஒரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணன் தன்னை போட்டு அடிக்கிற, தன் அம்மாவை துன்புறுத்துகிற, தன் தம்பியை துன்புறுத்துகிற அப்பாவை வெட்டிட்டு அவர் ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. அவர் இப்போது அந்த இலங்கையில் மறைஞ்சிருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிக்க விஜய் தேவர்கொண்டா முயற்சி செய்கிறதுனால இந்த ஆப்ரேஷனில் அவர் முழுமையாக ஈடுபடலான்னு சொல்லி அந்த மேலதிகாரி சொல்ல, அதை நம்பிக்கிட்டு விஜய் தேவர்கொண்டா இலங்கைக்கு பயணமாகிறாரு. இந்த விஜய் தேவர்கொண்டா இலங்கைக்கு போன பிறகு அங்கே என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட திரைக்கதை. இந்த படத்தில் 2 குழுக்கள் வராங்க. ஒன்று இந்தியாவிலிருந்து போன வம்சாவளியினர், இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொன்று ஈழத்தில் இருக்கிற பூர்வ குடியினர். இந்த ஈழத்தில் இருக்கிற ஈழத்தமிழர்களை மிக மோசமானவங்களா இந்த படத்தில் சித்தரிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் வர வில்லன் கதாபாத்திரம் முழுக்க எல்லாமே ஈழத்தமிழர்கள் தான். இவர்கள் கொலையாளிகளாக, போதை மருந்து கடத்துபவர்களாக, ஆயுதங்கள் கடத்துபவர்களாக, உலகத்தில் எது எது தடை செய்யப்பட்டிருக்கோ அனைத்து தொழில்களையும் செய்பவர்களாக இவர்கள் காட்டப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கிருந்து போனாங்க பாருங்க, இவங்க அவங்களோட எடுபடி அடியாட்களாக இருக்கிறாங்க. அப்படி போறவங்களையும் ஒரு கட்டத்தில் அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் வருகிற, அதாவது வில்லனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சரவண, முருக என்றெல்லாம் பேர், தமிழ் பேரை வச்சு அவங்க வில்லன்களாக இருக்கிறாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் இங்கிருந்து போன அந்த மக்களை ஏறக்குறைய அவங்கள மலையக மக்கள் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மக்களை அவங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தின் மூலமாக கொலை செய்வதன் மூலமாக அவங்கள அழித்து ஒழிக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வரவங்களை விஜய் தேவர்கொண்டா எப்படி காப்பாற்றி அந்த வில்லன்களை எப்படி அழிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்தமான கதை. இந்த படத்தில் ரொம்ப உட்கார்ந்து நுட்பமாக ஆராய்ச்சி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. படத்தை யாராலையும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட கன்றாவியான படம். இதில் பார்க்கிறதுக்கோ பாராட்டுவதற்கோ அல்லது விமர்சனம் செய்வதற்கோ எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. போலியான காட்சி அமைப்புகள். சாதாரணமாக படத்தை பார்க்க போகிறவங்க கூட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த படத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட
ஒரு மிக பழமையான, அதாவது சொல்லப்போனால் 1000ல் ஒருவன்லேருந்து கொஞ்சம் காட்சி, கேஜிஎஃப்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அதே போல் ஒரு காலத்தில் நீரும் நெருப்பும்னு வந்துச்சு பாருங்கள், அந்த படத்துலேருந்து கொஞ்சம் காட்சி எல்லாத்தையும் எடுத்து ஒரு குழப்பமாக ஒரு படத்தை உருவாக்கி யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு விஜய தேவர்கொண்டாவுக்கு இன்னொரு தோல்வி படமாக இந்த கிங்டம் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இது ஆந்திராவில் கூட இந்த திரைப்படம் ஓடலை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் ஒரு 4-5 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. எந்த தேட்டர்லையும் கூட்டம் வரல. இன்னைக்கு கூட கும்பகோணத்தில் விஜயலட்சுமி தேட்டரில் இந்த படம் போட்டிருக்கு. இந்த படத்தை ஓட்டக்கூடாதுன்னு போய் நம்ம தடை செய்யறதுக்கு ஒரு மனுவை கொடுத்தா அந்த ஓனர் சொல்றாரு, 12 பேர் தான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்ல வேளை நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்களே இந்த படத்தை தூக்கிடுறோம் அப்படின்னு அந்த ஓனரே நம்மள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட மேக்கிங்கும் தொழில்நுட்பமும் இந்த படத்தோட காட்சி அமைப்பும் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் தொடர்ச்சியாக தெலுங்கர்களும் மலையாளிகளும் தமிழர்களை குறி வச்சு வரலாறை தவறாக கற்பிதம் பண்ணுறாங்கங்கிறது தான். குறிப்பாக ஈழத்தமிழர்களை எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன வேலைன்னா, அவங்க போதை மருந்து கடத்துறவங்க, ஆயுதம் கடத்துறவங்க, தடை செய்யப்பட்ட வேலைகளை செய்கிறவங்களா காட்டி காட்டி அவங்கள ஒரு வில்லன் கதாபாத்திரமாக, ஒரு எதிர்மறை குணாதிசயங்கள் கொண்டவங்களா இந்தியாவில் திரைப்படங்கள் பார்க்கிறவங்களுக்கு முன்னாடி சித்தரிப்பதன் மூலமாக ஈழ உறவுகளை இந்தியாவிலிருந்து தள்ளி வைப்பதற்கான ஒரு வேலையை, திட்டமிட்ட ஒரு அரசியல் வேலையை இவங்க செய்கிறாங்களோன்னு நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு. இதில் நாம் எதிர்க்க வேண்டிய புள்ளி என்னன்னா, இந்த படத்துல விவரிக்கப்படுகிற வரலாறு இருக்கு பாருங்க. சாதாரணமா சினிமா பார்க்குறவங்களுக்கு, குறிப்பா இந்த தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப தப்பானவங்க, இவங்க போதை மருந்து கடத்துறவங்க, இவங்க ஆயுதங்களை கடத்துறவங்க, இவங்க உலகத்தில் தடை செய்யப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்கிறவங்க என்கிற மனோபாங்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக உருவாகுது. அதனால தான் இந்த தமிழீழ மக்களை, அவர்களது வீர வரலாற்றை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை நம்ம அனுபவிச்சோன்னு வச்சிங்களேன், எதிர்காலத்தில் தமிழீழத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தவன் இந்த நிலப்பகுதிக்கு வந்தானா அவனை மிக மோசமான மனிதனாக பார்க்கிற ஒரு மனப்பாங்கு இங்கே நிலவக்கூடுங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் மிக நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தெலுங்கர்கள் நீண்ட காலமாக தமிழர்களை எப்படியெல்லாம் சித்தரிச்சுட்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பாகுபலின்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் ஒரு அற்புதமான படம்னு நம்ம கொண்டாடினாலும், அந்த படத்தில் ஒரு சத்யராஜ் கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும், அந்த கட்டப்பாங்கிற கதாபாத்திரம், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உயரிய நடிகர் நடித்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும், திரைக்கதையில் அந்த கதாபாத்திரம் பிடித்திருக்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த பிரபாஸ் காலை தூக்கி ஒரு தமிழின் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற சத்யராஜ் தலையில் வைக்கிற அந்த காட்சிலாம் இருக்குல்ல, உண்மையில் நம்ம கூஸ் பம்ஸாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே கேவலப்பட்டு தலையில் அடிச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்படி தான் தெலுங்கர்களாக இருக்கட்டும், இந்த மலையாளிகளாக இருக்கட்டும், இவங்க நீண்ட காலமாக தமிழர்களை பற்றி, தமிழ் வரலாற்றை பற்றி தவறான தகவல்களை திரையில் பதிவு செஞ்சுட்டு வராங்கங்கிறது தான் இந்த கிங்டம் திரைப்படமும் நிரூபிச்சிருக்கு. 2009 ஒரு இன அழிவு நடந்து சொந்த நிலத்திலேயே 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டு இன்னைக்கும் ஒரு அதிகார வர்க்கத்தின் கீழே, ஆதிக்க சிங்கள இனத்தின் கீழே ஒரு அடிமை இனமாக தாய் நிலத்தை பறிகொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொடிய சூழலில் ஈழ மக்கள் இருந்துட்டு வராங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வீரம் செறிந்த போரை நடத்தி உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லாதிக்க நாடுகளும் சேர்ந்து அவர்களது சுதந்திர போராட்டத்தை நசுக்கி முடித்து ஏறக்குறைய அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற அந்த ஈழத்தமிழர்களை பற்றி ஏன் ஒரு மோசமான வரலாற்றை ஆந்திராவை சேர்ந்த, இந்த கேரளாவை சேர்ந்த இந்த படைப்பாளிகள் ஏன் செய்யணுங்கிறது தான் நமது முதலான கேள்வி. இவங்க மனசில் என்ன இருக்குன்னா, நீண்ட காலமாக தமிழர்கள் என்றாலே அவர்கள் தவறானவர்கள், சட்டத்திற்கு புறம்பான வேலையை செய்பவர்கள், இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்கிற மனநிலை தான் இருக்குது. இந்த படத்தில், இந்த கிங்டம் திரைப்படத்தில் இந்த வில்லன் கதாபாத்திரம் வரும் பாருங்க, அந்த வில்லன் கதாபாத்திரம், அதாவது மலையக மக்கள் அல்லது இங்கிருந்து போன மக்களை அந்த வெட்டி கொலை செய்கிறப்ப அந்த காட்சி அமைப்பு இருக்கு பாருங்க, அது மிக ஒரு மோசமான ஒரு மனநோயாளியை காட்டுற மாதிரி, உடம்பு முழுக்க ரத்தத்தோட, கையில் கோடாரியோட, கத்தியோட, துப்பாக்கியோட வச்சுக்கிட்டு அந்த வில்லன் கதாபாத்திரம் சூறையாடும். அப்படி ஒரு மனநிலை கொண்டவர்கள் ஈழத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து ஈழ இறுதி போரில் காணாமல் அடிக்கப்பட்டவர்களை பற்றி அவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கும் தென்படுகிற செம்மணி புதைகுழிகள் போன்று ஈழ நிலம் முழுக்க ஏராளமான புதைகுழிகள் இருக்கின்றன. இந்த புதைக்குழிகளில் தென்படுகிற குழந்தைகளின் சடலம், பெண்களின் சடலம்,
தமிழர்களின் சடலம்லாம் பார்க்குறப்பே நமது மனதை பதற வைக்குது. அப்படிங்கிறப்ப இப்படிப்பட்ட சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிற அந்த ஈழத் தமிழர்களை பற்றி மீண்டும் மீண்டும் மோசமாக வன்முறையாளர்களாக சித்தரிக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு என்ன வந்தது தான் நமக்குள் எழுகின்ற கேள்வி. அந்த ஒரே காரணத்திற்காக இந்த படம் தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டும். இந்த படம் வெளியான பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மிகவும் தீவிரமான கண்டன அறிக்கையை வெளியிட்டு இந்த படம் தமிழ்நாட்டில் எந்த திரையரங்கிலையும் வெளியிடக்கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் இப்போ வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது சொல்கிறத விட தவழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் படத்தை பார்க்க ஆள் இல்லை. ஆனாலும் இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியினர் இன்னைக்கு நாடு முழுக்க பரவலான போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. திருப்பூரில், கோவையில், சென்னையில், ராமநாதபுரத்தில், மதுரையில் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு நகரங்களில், ஏன் இன்னைக்கு நாங்கள் கூட கும்பகோணத்தில் நேராக போய் அந்த திரையரங்கு உரிமையாளர்கிட்ட இந்த படம் தமிழீழ மக்களுக்கு எதிரான ஒரு வரலாற்றை பதிவு செய்கிற படமாக இருக்குது, இந்த படத்தை இங்கே நீங்கள் வெளியிடக்கூடாது, இந்த படத்தை உடனே தேட்டர்லேருந்து எடுத்துடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த படத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தை நடத்துகிறாங்க. தமிழீழ மக்களுக்கு எதிராக நாங்கள் எதுவும் சொல்லலை, எனவே இந்த படத்திற்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த திரைப்படம் ஓடுகிற பெரும்பாலான திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த திரைப்படத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்களே காட்சிகளை நிறுத்திடுறாங்க. இன்னைக்கு கூட திருவாரூர் தைலம்மை திரையரங்கில் கூட அவங்க காட்சிகளை நிறுத்தி கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பல்வேறு ஊர்கள்லையும் நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்தை மதித்து இனிமே இந்த திரைப்படத்தை நாங்கள் எங்கள் தேட்டர்லேருந்து எடுத்துடுறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து காட்சிகளை நிறுத்தியிருக்காங்க. கும்பகோணத்தில் கூட காட்சிகளை நிறுத்திட்டாங்க. இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. ஆனால் இப்போது இந்த திரைப்படத்தின் உரிமையாளர்கள் இவங்க போய் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்பது என்பது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம். இதற்கு மேலேயும் திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் பேச்சை நம்பிக்கிட்டு இந்த படத்தை தவறான வரலாற்றை தமிழீழ மக்களை கொச்சைப்படுத்துகிற இந்த திரைப்படத்தை தங்கள் திரையரங்கில் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனால் ஏற்படுகின்ற எல்லா விளைவுகளுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இந்த திரையரங்கு உரிமையாளர்களும் தான் காரணமாக இருப்பாங்க. மிக கடுமையான போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அமைப்புகளும் இங்கே தொடர்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு எதிராக தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இப்போ எதிர்வினை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன், ஐயா வைகோ போன்றவர்கள்லாம் இந்த திரைப்படத்துக்கு எதிராக தங்களது கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே தமிழக அரசு இப்படி தலைவர்களின் கண்டனங்களை மதித்து இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் திரையிட போவதில்லை என்று அறிவித்து இந்த படத்தை தடை செய்ய வேண்டுமாய் நாம் இதன் மூலம் கேட்டுக்கிறோம்.